ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிரைமேக்ஸ் கேமிங். வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்வார் தான் கைஸ். பெட்வாரில் இன்றைக்கி வந்து வித்தியாசமாக ஒன்று பண்ண போகிறோம். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, பெட்வாரில் எல்லாருமே ஃபைட் பண்ணி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து ஃபைட் பண்ணக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா எனிமியை நம்ம அடிக்கவே கூடாது, ஓகேவா? அதாவது இனிமையை நம்ம அடிக்காமல் ஜெயிக்கணும். அது எப்படி அடிக்காமல் ஜெயிக்கணும்னா இல்லை, ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க மேட்ச்குள்ளே போக மாட்டேன், அப்போ இருந்து அழுத்திக்கிட்டேங்க வரல. ஓகே, வாங்க நம்ம கதைக்கு வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்வார் சோலோஸில் போய் நம்ம எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான மேட்ச்சில் நம்ம பிடிக்க போகிறோன்றது தான். இது வந்து அடிக்கணுன்ற நோக்கம்லாம் கிடையாது, நம்மளுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க போகிறாங்கன்றது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே எத்தனை பேர் இருக்காங்களா, இப்போ இந்த ஒரு மேட்ச்சில் எனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க, இங்கே பார்த்திங்கன்னா ப்ரோ இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, அந்த மெயின் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி அனிருத் ப்ரோ ஐடி தான் எனக்கு வந்து எப்படி சொல்ல, வெயிட் பண்ணுங்கள், நம்ம ஐடி கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். அதுக்கு இல்லாமல் நான் வீடியோவாக போட்டுக்கிட்டே இருக்கேன், ஓகேவா? சரி, ஓகே வாங்க. நம்ம அனிருத் ப்ரோ ஐடியில் விளாண்டுக்கிட்டு தான் இருக்கோம். அவரோட ஐடி பார்த்திங்கன்னா 21 பாதி போகுது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரெட் டீமை தான் ஃப்ரெண்டு பிடிக்க போகிறோம் மைண்ட் கிராஃப்டில். ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி எனக்கு எல்லாமே எப்படி நடக்குது? ஃப்ரெண்டு பிடிக்கணுன்ட்டு இருக்கேன், அதுக்குள்ளமாக ரெட் டீம் அவ்வளோதான் போயிடுச்சு. அதாவது இப்போ நம்மளால் ஈஸியாலாம் ஃப்ரெண்டு பிடிக்க முடியாது கைஸ். இப்போ அதாவது எப்படி சொல்கிறேன், ஈஸியாக நம்மளால் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்க முடியாது. இப்போ பாருங்களேன், இப்போ நான் ரெட்டு டே போயிருந்தும் ஃப்ரெண்டு பிடிச்சிருக்க முடியாது அங்கே வந்திருந்தாலும். ஏன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்டில் இந்த மாதிரி சர்வர்ஸில் உங்களுக்கு ஃப்ரெண்டு பிடிக்கணும்னா உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். இப்போ நான் டக்குன்னு இப்போ எமரால்டு எடுக்க போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எமரால்டு எடுத்துகிட்டு வந்து ஒருத்தனை கொடுத்துட்டு ஃப்ரெண்டு அப்படி உட்காந்தாதான் அவன் ஃப்ரெண்ட் ஆகுவான். அப்படி இல்லைன்னா ஆக மாட்டான். அதுதான் ஒரு உண்மையான சம்பவம் கைஸ். இது வந்து உண்மை. எனக்கே நிறையா பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால் நான் அவங்களே விட்டுருவேன். அந்த மாதிரி தான் அந்த பழைய ஞாபகங்களை வச்சு தான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இப்போ ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான கண்டென்ட்ஸ்லாம் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு வீடியோவோட வந்து பார்ப்பேன் அவங்கள. அது என்ன வீடியோ வேணா இருக்கலாம், அது நீங்கள் ரெடியாக இருங்க. முதல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் பிடிக்க போகிறோம். அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்க நமக்கு என்ன வேணும்? நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டைமண்ட் இது எமரால்டு. எனக்கு தெரிஞ்சு எமரால்டு எடுக்க போயிடுவோம். ஏன்னா எமரால்டுன்றது ஒரு முக்கியமானது மெயின் கிராஃப்டில், சரியா? அதாவது இந்த ஹைவில் இந்த எமரால்டு இருந்தால் தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு எனிமி அடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது டைமண்ட் ஸ்வாட் அந்த மாரி வாங்கி ஜெட் பேக் அது மாரிலாம் வாங்கலாம், ஓகேவா? அதுக்காண்டி அவங்களும் வருவாங்க. இந்த ஆரஞ்சு வந்துட்டான் பாருங்கள், நம்மளுக்கு முன்னாடி வந்துட்டான். அதுதான் கைஸ். இப்போ வந்து ஆரஞ்சு வந்து போயிட்டே இருக்கான். ப்ரோ ஃப்ரெண்ட் ஆகுவியா ப்ரோ? வாங்க ப்ரோ, இங்கே வாடா, அவனை அடிக்க மாட்டேன்டா, நீ எமரால்டு வச்சுக்கோ. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் பெட்டு இல்லை. நான் நினச்சா முடிச்சிடும். ஃப்ரெண்டெல்லாம் வேணாம், ஏன்னா அனிருத் ப்ரோக்கு லெவலப் பண்ணணும். ஓகே, எதுக்கு நான் நேம் தரல, சாரி. ஓகே, நம்ம வந்து இவன்டே ஃப்ரெண்ட் ஆகும். ப்ரோ நீ ஏன் ஃப்ரெண்ட் ஆகுவியா ப்ரோ? வாங்க ப்ரோ, இந்த ஃப்ரெண்டாகி ட்ரை பண்ணி பார்ப்போம். ப்ரோ நான் இப்போ நினச்சா பெட்டை உடச்சி விட்டு கூட உட்காரலாம். ப்ரோ ஃப்ரெண்டு கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு பிடிச்சாச்சு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. நீங்கள் வந்து நம்ம சேலஞ்சில் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு ப்ரோ. இங்கே வாங்க ப்ரோ, உங்களுக்கு நான் பிளாக்ஸ்லாம் தரேன் அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சிக்கலாம் ப்ரோ. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் துரோகம் பண்ணுவோமா? இல்லை வேணாம் கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வேணால் அந்த மாதிரி பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு துரோகம் பண்ணுறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கூட பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து இவன்ட்டு வந்து நம்ம ட்ரஸ்ட்டு கொஞ்சம் நிறையாவே பண்ணணும். அதுக்காண்டி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். அதாவது என்ன மாதிரியான ஹெல்ப்னா, இப்போ நான் போய் இது வாங்குவேன், என்னப்பா அவனே அப்படின்னு துரோகம் பண்ணிடுவான். இருங்க, ப்ரோ இங்கே பாருங்கள், அவனும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ அவனுக்கோட எப்படி சொல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அவனும் நம்மளை ஏற்றுக்கிட்டான், சரி நல்லா தான் பண்ணுறான், இங்கே வேறு பெட் டிஃபென்ஸ்லாம் பண்ணுறான் அப்படின்னு நம்புகிறான்றதோட ஓகே. தேங்க்யூ ப்ரோ. ஓகே, அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அயன் போட்டான். அயனுங்க
ஓகே. ஓகே, நம்மளுக்கு அயன் தான் கைஸ் கொடுக்குறான். அயன் தான் கொடுக்குறான். ஓகே ஓகே, தேங்க்யூ ப்ரோ, யூ ஆர் ஸோ தேங்க்யூ ப்ரோ. வெயிட் பண்ணுங்கள், எனக்கு ஒரு அயன் மட்டும் தேவை ப்ரோ, அதனால் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ப்ரோ. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு கைஸ், நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே கிடைப்பா. நான் நினச்சி கூட பார்க்கல. உங்களுக்கும் இந்தமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்களா, இந்தமாதிரி ஃப்ரெண்டாக இருக்காங்களான்னு சொல்லுங்கள். நம்மளோட வீடியோவோட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு நம்ம வந்து 5 ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கணும். அதனால இப்போ நம்ம வேறு ஒருத்தவனை தேடி போவோம். அதுமாதிரி ஃப்ரெண்டு பிடிக்கிற மாதிரி ஒருத்தன் தேவை அதுக்காண்டி. ஓகேவா, நம்ம வந்து ஃப்ரெண்டு பிடிக்கணும்னா நம்மளுக்கு என்ன தேவை? இப்போ நம்ம நினச்சா கூட அவனை முடிக்கலாம், ஆனால் நம்மளுக்கு அவனை முடிக்கக்கூடாது, அவனை ஃப்ரெண்டாக தான் வச்சுக்கணும். ஓகேவா, ஆனால் அவன் அயன் ஆர்மர்லாம் போட்டாங்க, தெளிவான ஆள் தான். வாங்க நம்ம கிரேவை ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுவோமா? அப்படி ப்ரோ, அப்படி உங்கள் ஃப்ரெண்டாக இல்லைன்னா என்ன ப்ரோ பண்ணுவீங்கன்னா, என்ன பண்ணுறது, அடிச்சு தான் ஆகணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு என்ன இங்கிட்டு போய்க்கிருக்கான்? நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் பிளேஸ்க்கு தான் போய்க்கிருக்கான். ஓகே, நம்ம ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, க்ரீன் பெட்டோட தான். ஓகே, க்ரீன் இந்த தான். ஓகே, நம்ம ஃப்ரெண்டும் நானும் பார்த்தீங்கன்னா ஒரு கில் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம ஃப்ரெண்டு வந்து ஜாலியாக இருக்காப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைமண்ட் ஸ்குவாட் வாங்கிட்டோன்றது நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரியாது. சாரி இது நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம ஃப்ரெண்டுக்கு வேணால் வாங்கி கொடுப்போமா? ஓகே, நம்ம வந்து இது கேதர் பண்ணணும்னா வேலை அவனுக்கு எனக்கு கடைசி வந்துருச்சுன்னா என்ன கேஸ் பண்ணுறது? அதனால் அக்வா பாருங்கள் ப்ரோ, நம்ம ஃப்ரெண்டு ஓபி பண்ணிக்கிருக்கான் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் மட்டும்தான் கேசிருக்கோம். அதாவது நம்ம ஃப்ரெண்டு. ஓகே, நம்ம ஃப்ரெண்டோட பெட்டை உடச்சிட்டாங்களா? ஓ மை காட் கைஸ், நம்ம ஃப்ரெண்டோட பெட்டை உடச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டோட பேஸ்க்கு தான் போய்க்கிருக்கோம். அதாவது என் ஃப்ரெண்டோட பேஸ்க்கு தான் போய்க்கிருக்கோம் கைஸ். ஏன்னா அங்கே தான் அந்த கிரே பையன் இருக்கான். இந்த பையன் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டோட பெட்டு உடச்சான். அதனால் நானும் என் ஃப்ரெண்டும் போகிறோம். பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஆர்மர் கைஸ், டைமண்ட் ஆர்மர். பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு போகிறாரு. நினச்ச மாதிரி அவன் இது தான் பண்ணிடலாம். ஓகே, நானும் என் ஃப்ரெண்டு இறங்கி களத்தில், அவ்வளோதான். களத்தில் இறங்கினோடனே அப்படியே என் ஃப்ரெண்டை சைடு கேப்பில் அடிச்சுக்கிருக்கேன். ஐயோ ப்ரோ ஃப்ரெண்டு அடிக்கிறான் ப்ரோ. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் அங்கே ஒருத்தன் செத்துருவான். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃப்ரெண்டு தான் நினைக்கிறேன். சாரி ப்ரோ, நம்ம ஃப்ரெண்டு செத்துட்டாரு ப்ரோ. மை காட் கைஸ், நம்ம அவனை ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கோம் கைஸ். நம்ம அதை விட்டுட்டு அவனை அடிக்க நினச்சோம்ல, அதான் தப்பு. எனக்கு தெரிஞ்சு ஒஸ்ட்டாக போயிடுச்சு. ஓகே, நம்ம பேஸில் பார்த்தீங்கன்னா 33 இருக்குது. ஓகே, ஒரு 4 இருந்தால் போதும். சாரி, ஐ கேனாட் ஃப்ரெண்ட். ஓகே, பார்த்தீங்கன்னா அவன் நம்மளோட ஃப்ரெண்டாலாம் ஆக முடியாது அப்படின்றான். ஓகே, நம்மளால் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஆர்மர் வாங்க முடியும். ஓகேவா, அவனை வந்து நம்ம முடிக்கிறோம். அதாவது நம்ம ஃப்ரெண்டுக்காண்டி முடிக்கிறோம் கைஸ். நம்ம ஃப்ரெண்டுக்காண்டி நம்ம ஃப்ரெண்டை வந்து முடிச்சிட்டாங்க. எவ்வளோ தைரியம் இருந்திருக்கான் அவனுக்கு. அவ்வளோ தைரியம் தான் என் ஃப்ரெண்டை முடிச்சிருப்பாடா டேய் தக்காளி அப்படின்னு நம்மளாம் சொல்ல வேண்டியதான். ஓகேவா, என் ஃப்ரெண்டை முடிச்சக்காண்டி நம்ம அடிக்க போகிறோம். ஓகேங்களா, சரி ரிவெஞ்ச் பேட்டில்னு வச்சுக்கோங்க. இதுவும் 5 இதுவும் 5. ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, இந்த என் பெட்டே உடத்தான். இது மேலே நான் என்ன சொல்ல? வா ப்ரோ சண்டிகா ப்ரோ. அதுவும் 5 தான், இதுவும் 5 தான். ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடி வாங்கியிருக்கோம். என் பாடிக்குள்ளே போய்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்குமே பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணால் நம்ம அடிச்சு படுத்திட்டாங்க. அதனால் நம்ம ஜம்ப் பண்ணாமல் அடிக்க நம்ம கீழே இருந்தோம்னா மேக்ஸிமம் நம்ம தான் அடிப்போம். அதனால் அடிக்க முடியாது. நம்ம ஃப்ரெண்டுக்காண்டி நம்ம வந்து மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க போகிறோம். ஐயோ இல்லை, ஜெயிச்செல்லாம் கொடுக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. ஐயோ, இப்படி அடிச்சுருந்தா நான் தான் தோற்றுடுவேன். ஓகே, ஓ மை காட் கைஸ், நம்ம வந்து ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாச்சு. அதுவும் நம்ம ஃப்ரெண்டுக்காண்டி கைஸ். நம்ம ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அவுட் ஆக்கிட்டான். பார்த்துப்பேன், இவனை ஃப்ரெண்டு கூட ட்ரை பண்ணியிருக்கலாமோ. ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு கேமுக்குள்ளே போயிடலாம்.
ஃபஸ்ட் மேட்ச்சே நம்ம ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சாச்சு. ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி டாஸ்கில் பார்த்தீங்கன்னா 5 ஃப்ரெண்டு பிடிக்கணும். ஓகே, இங்கே ஒருத்தர் இருக்கான். இப்போ ஃப்ரெண்டு பிடிப்போமா ப்ரோ? ஏன் ப்ரோ ஃப்ரெண்ட்? ஆனால் பாருங்க 31 லெவல், நம்ம வந்து 22. அனிருத் ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லெவலில் பண்ணி கொடுத்தாச்சு. ஜாலி ஜாலி. ஓகே, பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆகுறான். ஓகே ப்ரோ, நீ வந்து என் கூட ஃப்ரெண்ட் ஆகுதுன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே ப்ளீஸ். ஓகே, நான் சேலஞ்ச் பண்ணிக்கிருக்கேன் ப்ரோ. ஓகே, அவர் வந்து ஒத்துக்குவாரா மாட்டாரான்னு தெரில. அது நம்ம ஃப்ரெண்டாக இருக்கிறது, நம்ம ஃப்ரெண்டாக சரி இல்லை. ட்ரீம் ட்ரெஸ், ஆமாம் ட்ரீம் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கான் கைஸ். நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாரு கைஸ். அந்த ஃப்ரெண்டை நம்ம வந்து இழந்துட்டோம் கைஸ். பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த மேட்ச் முடிஞ்சு. இந்த மேட்சாச்சும் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடப்பான்னு நம்புகிறோம். ஓகேவா ப்ரோ? ட்ரீம் ப்ரோ, ட்ரீம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் தான் ப்ரோ. நான் உன் பேஸ்க்கெலாம் வருவேன் ப்ரோ, ஆனால் அடிக்க மாட்டேன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. நான் நினச்சிருந்தேன் இப்போ பெட்டை உடைக்கலாம் ப்ரோ. ட்ரீ. ஓகே கைஸ், நம்ம இந்த 2வது இதில் நம்ம ரெண்டு பேரை டேம்னா ஆர்க்கில் வரும். ஃப்ரெண்டு பிடிச்சாச்சு. ஓகேவா கைஸ்? நம்ம வந்து சாதுவாக விளாண்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிருக்கோம். ஓகேவா? நம்மளுக்கு என்ன சொன்னோம், பெட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ துரோகம் கூட பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து எதுக்கும் ப்ரிப்பேராக தான் இருக்கணும். ஓகே, இதுக்கடுத்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் ட்ரீமுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே ட்ரீம் ப்ரோ. அவன் பார்த்திங்கன்னா சென்டருக்கு போயிட்டான். எதுக்கு போகிறான்? ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு இது செஞ்சு வைப்போம், பெட் டிஃபென்ஸ். ஓகேவா? அப்படின்னா தான் நம்மளோட பாண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்காண்டி ஓகே, தேங்க்யூ சூப்பர் ப்ரோ. நம்மளுக்கு எமரால்டு கொடுக்குறான். தேங்க்யூ ப்ரோ. ஓ மை காட் கைஸ், நம்மளுக்கு எமரால்டெல்லாம் கொடுக்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. அது தலைவர் பார்த்திங்கன்னா எமரால்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்மளுக்கு. ஓகேங்களா? அது கொடுத்ததுக்கு தலை ஏதாச்சும் நல்லது பண்ணுவாருன்னு நம்புகிறேன். ஓகே தலைவா, சூப்பர், நீ நல்லா வருவ அப்படின்னு நம்மளே சொல்ல வேண்டியதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நானும் மஞ்சையும் தான். அது மஞ்சன்றது வந்து ஒரு எப்போ மஞ்சள்லாம் வராங்கன்னா எல்லாம் சூப்பராக விளையாடுவாங்க. அது வந்து நம்ம வேர்ல்டுலேயே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா மஞ்சள் பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிளேயர்ஸ். அதனால ஓகேவா? ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஸ்வார்டு வாங்கிடுவோம். ஏன்னா எப்போயும் நம்மளோட கடமை டைமண்ட் ஸ்வார்டு வாங்கணுன்றது. ஒரு இந்த ஆர்மர் கூட வாங்கிக்கோ. நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டுகிட்டையும் போய் கொடுப்போம், இந்தாப்பா தம்பி வாங்கிக்கோப்பா அப்படின்ட்டு. நம்ம ஃப்ரெண்டு வாங்குவார். ஓகேவா? ஃப்ரெண்டிங் அப்படின்னு வந்துட்டால் நம்ம வந்து நல்லா ஃப்ரெண்ட் பண்ணுறோம். ஓகேவா ப்ரோ? நம்ம டீம்மேட் எங்கே ப்ரோ? டீம்மேட் பேஸில் இல்லையா? ஓகே, அப்போ வந்து இவனோட இதெல்லாம் நம்ம எடுத்து அயன் ஆர்மர் வாங்கிடுவோம். ஓகேவா? இப்போ நான் நினச்சா பெட்டை உடைக்கலாம் ப்ரோ. நம்ம தலைக்கு ஹெல்ப் வேணும்னு நினைக்கிறேன். இல்லை ஓகே தலைவா, சூப்பர் தலை வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக என்னென்னமோ பண்ணிக்கிருக்கேன். என்ன வாங்குகிறான்? ஜெட் பேக் வாங்கிட்டான். சூப்பர் தலை ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. என்ன ப்ரோ இவ்வளோ நியாயமாக இருக்கீங்க கைஸ்? நான் கூட என்னை எப்படி துரோகம் பண்ணுவேன்னு நினச்சேன் பார்த்திங்கன்னா. ஆனால் இந்த தலை வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான தலையாக இருக்காரு. இங்கே பாருங்க ப்ரோ, என்னங்க நல்லது. ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம அந்த தலை வந்து வேட்டைக்கு போயிட்டான். வேலைக்கு இல்லை சாரி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன வாங்குவோம்? பிக்காக்ஸ் வேணாம். நம்ம வந்து நம்மளும் ஜெட் பேக் அவங்க ட்ரை பண்ணுவோம். நம்ம தலை வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுறோம். தலைவா பெட்டை உடைக்கிறேன். நம்ம தலை வைக்க வாத்தில். ஓ மை காட் கைஸ், சார்ஜ் இல்லைன்றாங்க. ஓ மை காட், நம்ம தலை பார்த்திங்கன்னா தலை பாருங்கள் கலக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த இது உடஞ்சி. ஓ மை காட் கைஸ், நம்ம தலையை முடிச்சாச்சு. ஆனால் தலை பார்த்திங்கன்னா வெறித்தனமாக விளையாண்டுருக்காரு. ஸோ நைஸ். ஆனால் நான் வந்து கீழே விழுந்துட்டேன், அதான் வருத்தம்.
சூப்பர் ப்ரோ. நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நான் போய் நம்மளுக்காண்டி எமரால்டு எடுத்துகிட்டு வரேன் ப்ரோ. ஏன்னா உங்கள்கிட்டையும் ஜெட் பேக்கு உடஞ்சிருச்சு. ஓகேவா? அதனால் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ஜெட் பேக்லாம் வாங்கி கொடுப்போம். கிஃப்ட்டு மாதிரி வச்சுக்குவோம். அப்படின்னா தான் நம்ம இன்னும் நம்மளோட பாண்டை க்ளோஸ் ஆக்க முடியும். ஓகேவா? ஓகே, நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரியும் நம்ம வாங்கி கொடுப்போம். தலைவா கைஸ், தலைவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் கைஸ். தலைக்கு பார்த்தீங்கன்னா கைஸ், தலைக்கு சப்போர்ட் பண்ணணும்னா தலைக்கு ஜெட் பேக் வேணும் கைஸ். ஜெட் பேக்கு ப்ரோ. என்ன தான் வண்டி உடஞ்சாலும் நம்மகிட்ட இன்னொரு இருக்கான், அதனால தான். ஆனால் கைஸ் தலைவனை முடிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சேடு கைஸ், தலைவன் வந்து அவுட் ஆகிற நிலமையில் இருக்காப்புல, சீரியஸான நிலமை. ஓகே, இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம தலைக்கு உதவி பண்ணியே ஆகணும். அதனால் தலையோட பேஸை உடச்சிட்டாங்க. அவங்கள தான் தலையால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ சேடு கைஸ். ஆனால் நம்ம வந்து நம்மளால் தலையை காப்பாற்ற முடியலனாலும் நம்மளோட இதை காப்பாற்றிக்க வேண்டியதான். சாரி ப்ரோ, சாரி. அவ்வளோதான், நம்ம வந்து இப்படி தான் அவுட் ஆகும். சூப்பர். நீ தலையை வாடா முடிச்சா அப்படின்ட்டு நானும் வந்திருக்கேன். அப்படிலாம் போய் சொல்ல மாட்டேன், அவுட் ஆகிட்டு தான் வந்தேன். ஓகேங்களா? இப்போ நம்ம சமாளிக்கணும்னா நமக்கு கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆப்பிள் தேவை, இந்த இது தேவை, இது தேவை ப்ரோ. இல்லை ப்ரோ, ஒரு ஃபாஸ்ட் லிக்காக போடுங்க. ஓகேவா? 4 இருக்குது, அதனால் இப்போயே ஒன்று சாப்பிடுவோம். நம்ம சாப்பிட முடியல. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா தலையை முடித்தவொன்னே தலையே இல்லாமல் இருக்கணும். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நம்ம வந்து பிங்க்கு பேஸ்க்கு போக வேண்டியதாங்க. ஏன்னா பிங்க்கு பார்த்திங்களா எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்ம தலையோட பேஸை உடச்சிட்டான். இப்போ எவ்வளோ என்ன மாதிரி சண்டை போயிருக்குன்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேடிக்கை பார்க்காம தலைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும். தலைக்கு ஹெல்ப் பண்ணாமல் ஓடிட்டேன். எனக்கு மனசு வலிக்குது. இப்போ அவனுக்கு என்ன ப்ரோ ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவம். ஆனால் பார்த்தீங்கன்னா என் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறவங்களாம் அவுட் ஆகிடுறாங்க. கடைசியில் நான் மட்டும் இருக்கேன். கடைசியில் என்ன நடக்குதுன்னு தெரில, பார்ப்போம். ஓகேங்களா கைஸ்? உங்களுக்கு கிளச்சர்ஸ் பிடிக்குமா லைக் பண்ணுங்கள், கேமிங் கேமர்ஸ் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி 2 பேருமே பிடிக்கல எனக்கு பிடிக்கும்னா மறக்காமல் வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ஆர்மர் வாங்கியாச்சு. ஓகே, அப்படியே நம்ம எதிரியோட பேஸுக்கே வந்துட்டேன். எவ்வளோ தைரியம் தான் என் தலையை முடிச்சுருப்பேன். அப்படியே ஒரு காரணத்துக்காண்டி அப்படியே வந்தாச்சு பேஸ், அது பேஸுக்கே வந்தாச்சு. தைரியம் இருக்கும். நம்ம தலையை பார்த்திங்கன்னா முடிச்சிட்டான். அவ்வளோ தைரியம் இருக்கும். தலைவா அப்படின்னு இருந்தேன். இந்த படத்தில் வர மாதிரி டான் படத்தை வச்சு டான்ன்ற டியூட் படம் வச்சு டியூடா டே என்னடா வளர்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் கைஸ். அந்த படம் பேர் டக்குன்னு வாங்கி வர மாட்டேங்குது. அந்த படம் பேர் ஞாபகம் வந்துடுச்சு. டிராகன் படத்தில் தலைவா நீ தான் மை இன்ஸ்பிரேஷன். அந்த மாதிரி இருந்த என் தலைவனை முடிச்சிட்டான். அதனால் பார்த்தீங்கன்னா இவன் பேச முடிக்க நான் வந்திருக்கேன். ஓகேவா? வா ப்ரோ சண்டைக்கா ப்ரோ. ஆனால் என் பேட்டே உடச்சிட்டு அவனுக்கு எப்படி கிடச்சிச்சு அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் எப்படியும் முடிச்சிடலாம். ஆனால் இப்படி காம்போ பண்ணிக்கிருக்கானே இவன் யார், எங்கேருந்து வந்தான்? ஓ மை காட் ப்ளீஸ், நான் அவுட் ஆக போகிறேன் சற்று நேரத்தில். ஆவலகா ஆப்பிள் சாப்பிட்றதுக்குள்ளமா முடிச்சிட்டாரு. சூப்பர். ஓகே, இந்த கேமோட முடிச்சுக்கலாம். இந்த கேமில் நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கணும்னா ஒரு ஓபி சேலஞ்ச் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோ. ஏன்னா ப்ரோ கடைசி இருக்காங்கன்னா டைம் ஃப்ரெண்ட் ஆக்கலாமே ப்ரோ. சாரி, இனிமேல் ஃப்ரெண்ட் ஆக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சாச்சு. இந்த மேட்சும் ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி ஒருத்தன் வந்தானா நல்லாயிருக்கும். 3 கேமும் நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கிற மாதிரி ஒருத்தன் வந்தாங்க. ஃப்ரெண்ட் ஆக்கியாச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஃப்ரெண்ட் ஆகணும்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு தான் நம்ம ஃப்ரெண்ட் ஆகணும்.
இதுவே உங்களுக்கு அடுத்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணணும் ப்ரோ அப்படின்னீங்கன்னா சொல்லுங்கள், நம்ம வந்து துரோகமும் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் கேமில் பண்ணிக்கோங்க, ஆனால் ரியல் லைஃப்பில் யாருமே பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு மேப் அந்த இடத்துக்கே வந்துச்சு, ரெட்டு தான். ஓகேவா? இவனையாச்சும் ஃப்ரெண்டாக்கலாம். ஃப்ரெண்டாக்கி நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம் அவனுக்கு. ஆமாம், சொல்லியாச்சு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃப்ரெண்டு தான் நீ சாப்பிடணும். அதுக்குள்ளமாக எதுவும் பண்ணிடக்கூடாது. இருங்க, ஆனால் அவனும் அடிக்கிற மாதிரி தான் வரான். ப்ரோ ஃப்ரெண்டு தான் ப்ரோ ரியலாக ஃப்ரெண்டு தான் ப்ரோ ஃப்ரெண்டு தான் ப்ரோ. உன் பேசுலாம் உடைக்க மாட்டேன் ப்ரோ. ஃப்ரெண்டு தான் ப்ரோ, நம்புங்க ப்ரோ. ஐ எம் அ ஃப்ரெண்ட் ப்ரோ. ஓகே, இப்போ நான் போகிற போக்கில் பார்த்தா இவன் நம்ம ஃப்ரெண்டாக்குற மாதிரி தெரில. எப்படா அவனை முடிப்போன்ற மாதிரி தான் இருக்கான் போல் இவன். ஓகேங்களா, ரொம்ப கஷ்டம் போல் இப்போ நான் ஃப்ரெண்டாக்குறது. டிஃப்ரென்ஸ்லாம் பண்ணுறான், அப்போ அடிக்கணும்னு தான் நினைக்கிறான். அப்படி அவன் ஃப்ரெண்டாக்க முடியலனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ இந்த இடத்துல முடிச்சுப்போம். ஓகேவா? ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடும் உங்களுக்கு டியூரேஷன். அவங்கள தான் முடிச்சிட்டான். ஃப்ரெண்டு தலை. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம துரோகம் பண்ணிடலாம். துரோகம் பண்ணி வீடியோ போடுவோமா இல்லை வேணாமான்றதை ஒரு ஆள் கமெண்ட் பண்ணால் கூட நம்ம போடுவோம். யாராச்சும் ஒரு ஆளாச்சும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? பை கைஸ்.